அனைவருக்கும் டெக் ராக்கெட் நண்பன் இனி வணக்கம். நம்ம முதல்ல பார்க்க போகிறது DCIM. உங்களுடைய மொபைலில் கண்டிப்பாக இந்த ஃபோல்டரை பார்த்துருப்பீங்க. நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே இதில் தான் போய் சேவ் ஆகும். இந்த DCIM அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் கேமரா இமேஜஸ் அப்படிங்கிறது தான் இவங்க DCIM அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது மொபைலில் மட்டும் இல்லை, நீங்கள் கேமராலாம் பயன்படுத்தி இருந்தீங்கன்னா தெரியும், அந்த கேமராக்களில் எடுக்கப்படும் ஃபோட்டோஸும் அந்த ஃபோல்டரில் தான் போய் சேவ் ஆகும். இதற்கு காரணம் கேமரா தயாரிப்பு நிறுவனங்கள் எல்லாம் டிஃபால்ட்டாக இந்த ஃபோல்டரை கிரியேட் பண்ணுற மாதிரி தான் வடிவமைச்சிருக்காங்க. நீங்கள் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பித்ததுமே இந்த போட்டோஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அதனுள்ள சேவ் ஆக ஆரம்பித்துவிடும். அடுத்த டிப்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐகான் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. நம்ம ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணும்போதும் அதனுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். ஏர்பிளைன் மோட். உங்கள் மொபைலில் இருக்கின்ற ஏர்பிளைன் மோடை எத்தனை பேர் பயன்படுத்திருக்கீங்கன்னு தெரியல. ஏர்பிளைன் மோடு என்பதை ஏர்பிளைனில் போகும்போது மட்டும்தான் பயன்படுத்தணுமா அப்படின்னா இல்லை. உங்களுக்கு எப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நெட்வொர்க் சம்மந்தமான மெசேஜ், கால், ஆப்ஸ் நோட்டிஃபிகேஷன் மற்றும் வைஃபைன் எதுவுமே வேணாம் அப்படின்னு நினைக்கிறப்போ இதெல்லாம் இந்த மோடை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏர்பிளைன் மோடில் உங்களுக்கு எந்த ஒரு ரேடியோ ஃப்ரீக்வன்சி சிக்னலும் உங்களுடைய மொபைலுக்கு ரிசீவ் ஆகாது. இந்த மோடை நீங்கள் ஆன் செஞ்சது முழுவதுமாக எல்லாத்தையுமே ஸ்டாப் செஞ்சிடும். ஏன் இந்த மோடை ஏர்பிளைனில் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, விமானம் மேலே பறந்து கொண்டிருக்கப்போ விமான ஓட்டி பயன்படுத்தும் ரேடியோவில் எந்த ஒரு ரேடியோ ஃப்ரீக்வன்சி நாய்ஸும் இருக்கக்கூடாது என்பதற்காக இதை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஒரு பிளேனில் ஒரே ஒருத்தர் பயன்படுத்தினா பரவாயில்ல, ஆனால் ஒரே நேரத்தில் விமானத்தில் 100 பேர் பயன்படுத்தும் பொழுது இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி டிஸ்டர்ப் ஆகி நாய்ஸ் வரும். அதனால விமான ஓட்டிக்கு சரியான தகவல் பரிமாற்றம் கிடைக்காது. இந்த காரணத்தினால தான் இந்த ஏர்பிளைன் மோடை யூஸ் பண்றாங்க. அடுத்து டார்க் மோடு. இது 2014 வருடம் பார்த்தீங்க அப்படின்னா ட்விட்டர் தன்னுடைய இணையதளத்தில் நைட் மோடு என்கிற வசதியை கொண்டு வராங்க. இந்த வசதி பார்த்தீங்கன்னா இப்பொழுதும் உங்களுடைய ட்விட்டர் கணக்கில் செட்டிங்ஸ் பகுதியில் கீழ் பகுதியில் ஒரு அரைவட்ட நிலா வடிவில் கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த டார்க் மோடை ஏன் கொண்டு வராங்க அப்படின்னா, நம்ம பயன்படுத்துகின்ற அநேக இணையதளங்களாக இருக்கட்டும், இல்லை பயன்படுத்துகின்ற ஆப்ஸ்களாக இருக்கட்டும், எல்லாவற்றிலுமே இந்த வெண்மை நிற பேக்ரவுண்ட் அப்படி தான் முக்கியமாக பங்கு வகிக்குது. இதை இரவு நேரங்களில் அதிக நேரம் பயன்படுத்துவோருக்கு இந்த வெளிச்சம் ரொம்ப வெறுக்கத்தக்க வகையில் இருக்குன்னு இதற்கான முடிவை தான் இதை டார்க் மோடாக கொண்டு வராங்க. இது முழுமையாக ரொம்பவே கருமை நிறமாக இருக்காது, ஒரு வெளிர்ந்த கருமை நிறமாக தான் இருக்கும். இன்றைய நிலைமைக்கு இந்த டார்க் மோட் என்பது கிட்டத்தட்ட 50% பிரபலமான தளங்களில் கொண்டு வரப்பட்டிருக்கு. யூடியூப், ட்விட்டர், அப்புறம் கூகுள் மேப்ஸ் இன்னும் நிறைய கொண்டு வந்துகிட்டே தான் இருக்காங்க. இந்த டார்க் மோடை நீங்கள் பயன்படுத்தினால என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் கண்ணுக்கு ரொம்ப அதிக அளவு பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ லைட் அஃபெக்ட் ஆகாது. அது மட்டும் இல்லை, சாதாரணமாக உங்கள் பேட்டரி எடுத்துக்கிறத விட 10 மடங்கு குறைவான பவர் தான் இந்த டார்க் மோடில் எடுத்துக்கும் அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க. இப்போ நான் கொடுத்த தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.